வணக்கம் நண்பர்களே, திஸ் இஸ் பிஓ தமிழ் மைசெல்ஃப் பாலாஜி. சாரி, ஆக்சுவலாக வந்து 2 நாளாக உடம்பு சரியில்லை, சுத்தமாக வாய்ஸ் இல்லை, அதனால தான் போட முடியல வீடியோவை. தென் இன்றைக்கி ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா மணி இப்போ வந்து 6:50 ஆகுது. ஓகேங்களா? ஸோ ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் இன்றைக்கி மார்க்கெட் என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ கிஃப்ட் நிஃப்டியோட கண்டிஷன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 25 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவாக இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 15 பாயிண்ட்ஸ் நெகட்டிவாக இருக்குது. இப்போ தான் ஜஸ்ட் ஜப்பானீஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு, மீதி எல்லாம் ஃப்ளாட்டாக இருக்குது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். டவ் ஜோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் டேல கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருந்தால் கூட இப்போ வந்து ஃபியூச்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்குது. 40 பாயிண்ட்ஸு, 14 பாயிண்ட்ஸு, 5 பாயிண்ட்ஸு நாஸ்டாக்ல பாசிட்டிவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? தென் அடுத்தது ஏடிஆரை பொறுத்த வரைக்கும் பார்க்குறீங்க அப்படின்னா ஏடிஆரில் வந்து இவங்க ஆக்சிஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்குது. ஹெச்டிஎஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா 0.46 பாசிட்டிவாக இருக்குது. ஆனால் ஐசிஐசி பாருங்கள் 3% வரைக்கும் நெகட்டிவ்னு காமிக்கிறான். ஸோ பேங்கிங்கில் ப்ரெஷர் இருக்க மாதிரி தான் தெரியுது மறுபடியும். ஸோ ஓப்பனிங்கில் என்ன பண்ண போகுது, ஈவன் தோ கிஃப்ட் நிஃப்டி பாசிட்டிவாக காமிச்சா கூட அது சஸ்டைன் ஆகுமா அப்படிங்கிறது டவுட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இன்ஃபோசிஸும் பார்த்தீங்கன்னா 0.74% நெகட்டிவாக இருக்குது. அப்புறம் வந்து விப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1.38% பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இப்போ ஆவரேஜாக பண்ணி பார்க்கும்போது மார்க்கெட் வந்து ஒரு 20-30 பாயிண்ட்ஸு நெகட்டிவாக தான் ஓப்பன் ஆகும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஐசிசி 3% நெகட்டிவாக இருக்கிறத வச்சு நான் சொல்கிறேன். மேபி பாசிட்டிவாகவும் ஓப்பன் ஆகலாம், மேபி ஆனால் ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆக இருக்குது வாய்ப்பு. 20-30 பாயிண்ட்ஸ்குள்ளே தான் இருக்குது வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? தென் அதே போல் டேட்டாஸை கலெக்ட் பண்ணும்போது இது உண்மைதானா அப்படின்னு பார்க்குற அளவுக்கு எஃப்ஐஎஸ் வந்து 4700 கோடிக்கு பையிங்னு காட்டுது. நான் 2-3 இதில் ரெஃபர் பண்ணுற மாதிரி போச்சு. இது மறந்து போய் இது நம்ம தப்பாக எதாவது என்ட்ரியை போட்டோமா அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? அப்புறம் பார்த்தா உண்மையாகவே 4700 கோடி தான் பை பண்ணியிருக்காங்க. தென் அதே போல் டிஐஎஸ் பார்த்தீங்கன்னா 3700 கோடிக்கு அவங்களும் பை பண்ணியிருக்காங்க. ஆனால் 7000 கோடிக்கு பை பண்ணி கூட மார்க்கெட் ஒரு இடத்துல கூட நவரில், மார்க்கெட் நேற்று பக்கா சைட்வேஸில் இருந்தது. அப்படிங்கும்போது என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்க முடியும். பையர்ஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சி அடைய தேவை இருக்காது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். தென் அதே போல் நிஃப்டி கால் ஆப்ஷன் டேட்டா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதை பார்த்துட்டு நம்ம வந்து அடுத்து வந்து நிஃப்டியோட டெக்னிக்கலாக எங்கே இருக்குது, நிஃப்டி பேங்க் நிஃப்டி எங்கே இருக்குது அப்படின்னு பார்ப்போம். அதாவது நிஃப்டியோட கீ ரெசிஸ்டன்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்மில் வந்து 23,800, தென் அதுக்கப்புறம் 24,000 அப்படிங்கிறதான். ஓகேங்களா? மேக்ஸிமம் கால் ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 23,200லையும், தென் அதுக்கப்புறம் 23,800லையும் 23,000லையும் இருக்குது. மேக்ஸிமம் கால் அன்வைண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 24,000லையும் 23,900லையும் 23,300 இருக்குது. ஆல்ரெடி ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கவங்க. ஓகேங்களா? தென் அடுத்தது நிஃப்டி புட் ஆப்ஷன் படி பார்த்தீங்கன்னா கீ சப்போர்ட் லெவல் எங்கே இருக்குது அப்படின்னா 22,000க்கு போயிடுச்சு மார்க்கெட்டு. அப்போ 22,500, 22,700. ஓகேங்களா? மேக்ஸிமம் புட் ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 22,700, தென் அது ஃபாலோட் பை 22,200, 22,450. புட் அன்வைண்டிங் ஆல்ரெடி ஹோல்டில் இருக்கிறது 22,200, 22,600, 22,300. ஓகேங்களா? தென் அடுத்து பேங்க் நிஃப்டியோட லெவல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். பேங்க் நிஃப்டியோட கீ ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 51,000 ஆயிடுச்சு. அது ஃபாலோட் பை 50,000, 50,500. மேக்ஸிமம் கால் ரேட்டிங் எந்த சைடு இருக்குன்னா 51,000 இருக்குது, 50,000 இருக்குது அடுத்தது. தென் அது ஃபாலோட் பை வந்து பார்த்தீங்கன்னா 49,000. மேக்ஸிமம் கால் அன்வைண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 48,000 இருக்குது, 47,700, 48,500. ஓகேங்களா? ஸோ இது பேங்க் நிஃப்டியோடது. தென் அதே போல் புட் சைடில் பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டியோட கீ சப்போர்ட் லெவல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 48,000 இருக்குது, 49,000, அதுக்கப்புறம் 50,000. மேக்ஸிமம் புட் ரைட்டிங் அந்த பக்கம் இருக்குன்னா 47,000, தென் அதுக்கப்புறம் 47,400, அப்புறம் 50,400. ஓகேங்களா? அதை ஃபாலோட் பை மேக்ஸிமம் புட் அன்வைண்டிங் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 49,000, 47,800, 49,500, அதுக்கப்புறம் 52,770. அது வால்யூம்ஸு. ஓகேங்களா? ஓகே. ஸோ அடுத்தது நம்ம டெக்னிக்கலாக பார்ப்போம். நிஃப்டி எங்கே இருக்குது அப்படின்னு பார்ப்போம். டெக்னிக்கலில் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா நேற்று, அதாவது ஒரு தொடர்ந்து 8 நாட்கள் வந்து நம்ம மார்க்கெட்டை வியூ பண்ணாத போது மார்க்கெட் எங்கேயுமே நவர போகிறது இல்லைங்கிற மாதிரி தான் அந்த 2 நாளாக இருந்தது. உங்களுக்கு பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஆனால் தொடர்ந்து 8 நாட்கள் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 நாளுக்கு அப்புறம் ஒரு பச்சை கண்டல் போட்டு தென் மறுபடியும் சிவப்பு கண்டலில் தான் முடிச்சிருக்கு. ஆனால் மார்க்கெட் இன்றைக்கி பாசிட்டிவாக இருந்தால் கூட இந்த ஹைக்கு மேலே போகுதா, ஓப்பனிங்கில் மறுபடியும் அந்த விக்கு மாதிரியே ஃபார்ம் ஆகுதா, இந்த லோவை பிரேக் பண்ணுறதுக்கு பாருங்கள், திரும்ப 1, 2, 3, 4, 5 தடவை சப்போர்ட் எடுத்திருக்கு. திரும்ப இந்த இடத்துல வந்தால் அந்த போர்ஷன் வீக்காக வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் அது உடைக்குதுங்கிற பட்சத்தில் பாட்டமில் இல்லைங்க எங்கே போகும்னா 686க்கும் 568க்கும் போக வாய்ப்பு இருக்குது. ஆக மொத்தம் 86686 568 இந்த லெவலுக்கு போக வாய்ப்பு இருக்குது பாட்டத்தை பொறுத்த வரைக்கும். இன்கேஸ் மேலே போகுது அப்படின்னா அப்போ 23,000ங்கிறது முக்கியமான சப்போர்ட்டாக இருக்க போகுது. ஓகேங்களா? ரெசிஸ்டன்ஸ் 23,000ம், தென் அதுக்கப்புறம் 160ம் 250ம் வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் 500 தான், அதுக்கு தாண்டி போகிறது கிடையாது. சிபிஆர் வச்சு கணக்குப்படி பார்க்கும்போது நிஃப்டியோட கண்டிஷன் இவ்வளோ தான். ஓகேங்களா? தென் அதே போல் பேங்க் நிஃப்டியோட கண்டிஷன் பார்க்குறீங்க அப்படின்னா
பேங்க் நிஃப்டி பாருங்க அந்த எஸ்டர்டே டே பிஃபோர் எஸ்டர்டே அந்த ஹையை பிரேக் பண்ண முடியல. இன்கேஸ் உடைக்குதுங்கிற பட்சத்துக்கு அவன் 49,600க்கும் தென் 49,633க்கும் போக வாய்ப்பு இருக்கு. மேக்ஸிமம் 49,700 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கு. இது அப்சைடில் பொறுத்த வரைக்கும். இன்கேஸ் மார்க்கெட் புல்லிஷா இருக்கு அப்படின்னா, இல்ல மார்க்கெட் வந்து நெகட்டிவா தான் இருக்கு அப்படின்னா, ஒன்ஸ் எஸ்டர்டேவோட லோவை உடைச்சது அப்படின்னா அடுத்தது உடனே இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய சப்போர்ட் 707 இல்ல 719 அப்படின்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறமே இருக்கிறது 48,520 48,520 அதுதான் நிஃப்டியோட அடுத்த லெவலாக இருக்க போகுது. ஓகேங்களா, இதுதான் ஃபர்ஸ்ட். அதாவது இந்த லோ பிரேக் பண்ணுச்சுன்னா இதுதான் 520. தென் அதுக்கப்புறமே சட்டன் கீழே வருதுங்கிற பட்சத்தில் 429, அந்த 429 உடைச்சது அப்படின்னா 320. ஓகேங்களா, நல்லா வச்சுங்க 320. தென் அதுக்கப்புறமே சல்லுன்னு கீழே வர வாய்ப்பு இருக்குது. நான் லெவலை மாற்றி வைக்கிறேன். ஓகேங்களா, 320. தென் இன்கேஸ் ஃபர்தர் ஃபால் ஆகிருக்குங்கிற பட்சத்தில் தென் சான்சஸ் ஆஃப் கோயிங் ஃபார் 48,201. இவ்வளோ தூரம் கீழே வரப்போதாப்பா அப்படின்னா இல்லை, நம்ம லெவல்ஸ் தான் சொல்கிறோம். ஓகேங்களா, ஒரு 1000 பாயிண்ட்ஸு. ஏன்னா இன்ட்ராடேயில் 500லேருந்து 1000 பாயிண்ட்டுக்கு அசால்ட்டாக மேலே கீழே வந்துட்டு போகிற வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறனால ஸோ இன்கேஸ் லோ டச் பண்ணிட்டு கூட திரும்ப வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, அதை விட மேக்ஸிமம் வந்து 47,899 இல்லை 889 அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல தான் 2 தடவை சப்போர்ட் எடுத்துருக்கு. மேக்ஸிமம் ஃபால் ஆனால் இங்கே தான் வர வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா 844. இது வந்து கிட்ட. ஓகேங்களா, ஆனால் இவ்வளோ பாயிண்ட் 1000 பாயிண்ட்லாம் உழவு போகிறது கிடையாது இன்றைக்கி. ஓகேங்களா, அதுக்கான நியூஸ் எதுவும் இல்லை. மார்க்கெட் ஃப்ளாட்டாக இருக்கோ இல்லை இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் சுத்த ட்ரை பண்ண போகுது. பார்ப்போம் பொறுத்து இருந்து. ஓகேங்களா, இதுதான் லோவாக இருக்க போகுது, இதுதான் ஹையாக இருக்க போகுது. அதாவது 49,760ங்கிறது ஹையாக இருக்க போகுது. இதை தாண்டி போச்சுன்னா தான் மார்க்கெட்டில் பேங்க் நிஃப்டி புல்லிஷாக இருக்கான்னு நம்ம வியூ பார்க்க முடியும். ஓகேங்களா, அது வரைக்கும் எதுவும் கிடையாது. ஏன்னா இப்போதைக்கு அவன் 20 EMA சப்போர்ட் தான் எடுத்திருக்கான். இன்கேஸ் 20 EMA சப்போர்ட்டை உடைக்குதுங்கிற பட்சத்தில் 10 EMAக்கு தான் போக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, 10 EMAக்கு மேலே க்ளோஸ் வச்சுதுன்னா அடுத்த நாள் தான் ஓகேப்பா மேலே போக ட்ரை பண்ண போகிறான்னு அர்த்தம். ஓகேங்களா, இதே தான் பேங்க் நிஃப்டியில் பார்த்தோம் இல்லையா. நிஃப்டியில் 20 EMA எங்கே இருக்குன்னு பாருங்கள். 20 EMA இங்கே இருக்கனால 20 EMA அதிகபட்சம் எங்கே போக வாய்ப்பு இருக்குது, 223 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, இன்கேஸ் 200 பாயிண்ட் மேலேயோ 200 பாயிண்ட் கீழேயோ அப்படிங்கிற மாதிரி தான் கணக்கு மார்க்கெட்டோட மொமெண்டமுக்கு. ஓகே, ஸோ இது வந்து மார்க்கெட்டோட கண்டிஷனு. நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்தோம் இல்லையா. தென் அதே போல் இன்னைக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நிஃப்டி கான்ட்ரிபியூட்ஸ் யார் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா NTPC நல்லா ரேலியாக இருக்குது, ஆல்மோஸ்ட் 11.7. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா HDFC இது வந்து ருபீஸில் நான் சொல்கிறேன். ஓகேங்களா, 8 rupees கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. இன்ஃபி வந்து 6 பாயிண்ட்ஸ்னு வச்சுக்கோங்க. கோட்டக்கு பாருங்கள் இவங்களாம் பாசிட்டிவாக இருந்தாலும் அதே போல் ICICI பாருங்கள் 11.54. மார்க்கெட் சைட்வேஸ் இருந்ததுக்கு பார்த்தீங்கன்னா HDFCயும் ICICIயும் ஈக்குவலாக ஆல்மோஸ்ட் லெவலில் இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால தான் நேற்று மார்க்கெட்டு அப் சைடோ டவுன் சைடோ எதுவும் போக முடியல. ஓகேங்களா, ஸோ இதுதான் நிஃப்டி கான்ட்ரிபியூட்டர்ஸில் மேக்ஸிமம் பண்ணதும். அதே மாதிரி மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா கிரேசிம் 0.06 இருந்துச்சு. ஓகேங்களா, இது பர்சன்டேஜ் வைஸ் படி இல்லை, பாயிண்ட்ஸ் படி தான். அடுத்தது பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் கோட்டக்கு வந்து பார்த்தீங்கன்னா 44 rupees கான்ட்ரிபியூட் பண்ணுச்சு. HDFC 43 rupees கான்ட்ரிபியூட் பண்ணுச்சு. ஓகேங்களா, ஆக்சிஸ் 6 rupees கான்ட்ரிபியூட் பண்ணுச்சு. ஸோ சாரி, இதான் பிரச்சனை, அதனால வீடியோ போடல, ஸ்ட்ரக் ஆகிடுது. ஸோ அடுத்தது இண்டஸ்லேண்ட் பார்த்தீங்கன்னா 79, அதுக்கப்புறம் ICICI 75.3 மைனஸ். ஸோ இவ்வளோ பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் இருந்தது. இது வந்து கான்ட்ரிபியூஷன்ஸ் எவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது. ஓகேங்களா, ஸோ புட்கால் ரேஷியோ படி பார்த்தீங்க அப்படின்னா 8.7, அதாவது 0.87 இருந்து இப்போது 0.84க்கு வந்திருக்கு. ஓகேங்களா, புட்கால் ரேஷியோ படி. லாங் பில்டப்னு பார்த்தீங்கன்னா பர்ஜர் பெயிண்ட்ஸு, டெக்கம், நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது. அதானி கிரீனு, பெர்சிஸ்டன்ஸு, சயன்ட்டு, பஜாஜ் ஃபின்சர்வ். ஓகேங்களா, ஸோ இவங்களாம் லாங் பில்டப்பில் இருக்காங்க. IGL இதெல்லாம் இருக்குது. ஓகேங்களா, தென் அடுத்தது லாங் அன்வைண்டிங் ஆல்ரெடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா நவீன் ஃப்ளோரின் இருக்குது, சன் டிவி, இந்தியா மார்ட், பாட்டா இந்தியா, CUB, ஸோ கிராம்டன் பவர், மணப்புரம் இவங்கெல்லாம் இருக்காங்க அன்வைண்டிங்கில், லாங் அன்வைண்டிங்கில். ஷார்ட் பில்டப்பில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா MCX, ABB, BSE, ஓகேங்களா, யூனியன் பேங்க், AU பேங்க், சாமல் ஃபெர்டிலைசர்ஸ், ப்ரெஸ்டீஜ். ஸோ இவ்வளோ ஸ்டாக்ஸ் இருக்குது. ஷார்ட் கவரிங்கில் இருக்கிறது இதுதான் முக்கியம். ஸோ அபவுட் இந்தியா பாருங்கள், மேக்ஸ் ஹெல்த்து, லால்பத் லேபு. ஓகேங்களா, ஸோ தீபக் நைட்ரேட்டு, ஸோ NTPC பாருங்கள் இங்கே இருக்குதுன்ட்டு. அப்போ எவ்வளோ ஸ்டாக்ஸ் மேலே போயிட்டு இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எதுக்காக சொல்கிறேன்னா நியூஸ் பேஸ்டாக இருக்கும்போது. ஓகேங்களா, இப்போது NTPC இவ்வளோ பாசிட்டிவாக இருந்தால் கூட மற்றவங்களாம் ஆல்ரெடி பொசிஷனில் இருக்கும்போது இன்னும் இன்கேஸ் மார்க்கெட் புல்லிஷ் வியூவில் இருக்கும்போது இந்த மாதிரி ஸ்டாக்ஸை ஃபோக்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது.
ஓகேங்களா. நிஃப்டியோட டாப் கெய்னர்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா என்டிபிசி சொல்லியிருக்கேன், டெக்கம் சொல்லியிருக்கேன், விப்ரோ. ஓகேங்களா. இதில் லூசர்ஸ் பார்த்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க் 2.3%, ட்ரெண்ட், தென் அல்ட்ராடெக், பாரதி. இப்போ நிஃப்டி மாதிரியே அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி மிட் கேப்பில் டாப் கெய்னர்ஸ் பார்த்தீங்கன்னா பிரசிஷன் சிஸ்டம், ஃபீனிக்ஸ், சுந்தரம் ஃபினான்ஸ், மேக்ஸ் ஹெல்த்துக்காரு. ஓகேங்களா. லூசர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏஎஸ் மால், கண்டெய்னர் கார்பரேஷன், ஐடிஎஃப்சி, எல்என்டி ஃபினான்ஸ், வோடஃபோன் ஐடியா. ஸ்மால் கேப் 100ல் பார்த்தீங்கன்னா என்எல்சி இந்தியா, திருவேணி. ஓகேங்களா. தென் பிஎன்பி ஹவுசிங். தென் அதே மாதிரி லூசர்ஸில் பார்த்தீங்கன்னா டேட்டா பேட்டர்னு. ஓகேங்களா. தென் அதுக்கப்புறம் என்பிசிசி. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாமே நேற்று லூசர்ஸாக இருந்திருக்கு. ஸோ அட்வான்ஸ் டிக்ளைனில் நேற்று அதிக ப்ராஃபிட் கொடுத்த செக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி செக்டரில் ஐடி செக்டரு, அது வந்து 0.95. அதில் வந்து நல்லா மூவ் பண்ணது வந்து பிரசிஸ்டன்ட் சிஸ்டம். அடுத்தது வந்து எல்டிஐஎம், டெக்கம், எல்டிடிஎஸ். இது எதுக்காக சொல்கிறேன்னா, ஒரு செக்டர் ஃபோக்கஸ் ஆகுது, ஒரு செக்டர் பாசிட்டிவாக இருக்குன்னா அந்த செக்டரில் நாளைக்கும் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறானா அப்படின்னு பார்க்கலாம். அதில் யார் ஃபஸ்ட்டாக இருக்கா, அப்போ இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ண போகிறானா அப்படிங்கிற ப்ரிஃபரன்ஸ் நம்ம எடுத்து ட்ரேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி நியூஸை சொல்கிறது. ஸோ அடுத்தது வந்து அதில் யாருன்னு பார்த்தீங்கன்னா கன்சியூமர் டியூரபிள்ஸ் தான் 1.36% நெகட்டிவில் இருந்தாங்க. ஓகேங்களா. அதில் பாருங்கள் ராஜேஷ், தென் அது ஓரியன்டல், தென் டைட்டன்ஸு. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஆம்பர். ஓகேங்களா. ஸோ ப்ளூ ஸ்டாரு. ஸோ இவங்க தான் ரொம்ப அதிகமாக நெகட்டிவ் பண்ணது. அதில் ராஜேஷை தவிர மீது எல்லாமே நெகட்டிவில் தான் இருக்குது. இதுதான் அதிகமாக நெகட்டிவ் கொடுத்த செக்டரு நிஃப்டி கன்சியூமர் டியூரபிள்ஸு. ஓகேங்களா. இன்னைக்கு என்னென்ன ஸ்டாக்ஸ் ஃபோக்கஸ் நியூஸ் பேஸ்டாக இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தா, அடுத்தது வந்து அதில் டாடா ஸ்டீல், ஐஓபி, ஆரோபிண்டா ஃபார்மா, ரயில் விகாஸ் நிகாம, பிரமால் ஃபார்மா. ஓகேங்களா. தென் அடுத்தது வந்து எல்என்டி, கண்டெய்னர் கார்பரேஷன், பாரதி ஏர்டெல். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா திஸ் இஸ் ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். நீங்கள் நியூஸை தெரிஞ்சுக்கிட்டு அதுபடி நீங்கள் ட்ரேட் பண்ணுவீங்க அப்படிங்கிறதுக்காக தான். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எங்கள் டீம் டெலகிராமில் ஃப்ரீயாக தான் இருக்குது, வேணா ஜாயின் பண்ணிங்க. ஏதாவது நியூஸ் தெரியணும் அப்படின்னா, இல்லை எங்கள் டீமில் ஜாயின் பண்ணுறதுனால வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நண்பர்களே, மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை விடைபெறுவது உங்கள் பியூர் தமிழ் பாலாஜி. நன்றி நண்பர்களே.